ரப்பர் பந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு. முதல்ல மேட்ச்ல அவனை ஓட விடணும். பொதுவாக கிரிக்கெட் படம்னு வந்தாலே 2 டீம் இருக்கும். அந்த 2 டீமுக்குள்ள நடக்கிற போட்டி, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்ற பொறாம, அப்படி இல்லைன்னா 2 பேருக்குள்ள நடக்கிற ஈகோவை வச்சுதான் நகர்த்தி கொண்டு போவாங்க. அப்படியே இல்லாட்டியும் இந்தியா டீம்ல ஜாயின் பண்ற மாதிரியும் அது ஜாயின் பண்றதுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றாங்க இதை பேஸ் பண்ணி தான் கிரிக்கெட் படம்லாம் வருமே. பட் இந்த படம் அதெல்லாம் எதுவுமே இல்லாம டோட்டலாவே வேற மாதிரி, அதாவது கிரிக்கெட்டை வச்சு எப்படி புதுசா காட்ட முடியும்னு சொல்லி ரொம்பவே சிறப்பா எடுத்திருக்காங்க இந்த படத்தை. அப்படி என்னடா இருக்கு இந்த படத்துல அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதெல்லாம் போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துரும், எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல எனக்கு பிடிச்ச படங்களை பத்தியும் நான் பார்க்குற படங்களுக்கான விமர்சனங்களையும், அது மட்டும் இல்லாம படம் பார்க்கும்போது தோன்ற சில காமன் கருத்துக்களை பத்தியும் சொல்லுவோம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரப்பர் பந்து இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்துல தொழுதூர்னு இருக்க ஒரு ஊர்ல ஒரு 2 பெரிய கிரிக்கெட்டர் இருக்காங்க. அதுல ஒருத்தவர் எந்த பாலா இருந்தாலும் பொழந்து கட்டுற ஒரு பிளேயராகவும், இன்னொருத்தவர் ரப்பர் பால் வந்தா அவரை அடிச்சுக்கவே முடியாதுன்ற அளவு ஒரு பெரிய பிளேயரா இருந்துட்டு வராங்க இந்த படத்துல. நம்ம ஊர்ல பூமால அண்ணன் கெத்து மாதிரி அவன் ஊர்ல அவன் கெத்தா இருப்பான். அந்த 2 பேரும் எப்படி சந்திக்கிறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஈகோஸ், யார் ஜெயிப்பான்ற போட்டி, அது மட்டும் இல்லாம அந்த 2 பேர்ல ஒருத்தவர் தான் ஹரிஷ் கல்யாண். அவர் லவ் பண்ற பொண்ணோட அப்பா தான் தினேஷ். சரி விட்னா, உன் மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு, 2 பேரும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுப்போம். பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனாரு. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற போட்டி பொறாம, நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பியான்ற மாதிரி. அப்புறம் அந்த பொண்ணோட ஹரிஷ் கல்யாண் சேருவாரா மாட்டாரா, இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஈகோஸ்லாம் எப்படி காம்ப்ரமைஸ் பண்றாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னதான் சிம்பிளா இருந்தாலும் இந்த படம் எடுத்திருக்க முயற்சியே ரொம்பவே என்கேஜிங்கா இருந்துச்சு. இந்த ரப்பர் பந்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி லைனும், அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்கவங்களோட பர்ஃபார்மன்ஸும் தான். அவன் நம்மானுப்பா, எப்படி பிடிக்காம போகும். உனக்கு அவனை பிடிக்கணும், உன்னோட வச்சுக்க, என் கூட சேர்த்து பேசுறதெல்லாம் வச்சுக்க. ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கச்சிதமா பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியா வரக்கூடிய சஞ்சனா, அப்புறம் ஹரிஷ் கல்யாணுக்கு அம்மாவா வரக்கூடிய தேவதர்ஷினி, ஃப்ரெண்டா வரக்கூடிய பாலசரவணன், காளி வெங்கட், தென் அட்டகத்திக்கு ஜோடியா வரக்கூடிய சுவாசிகான்னு சொல்லி இவங்க எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு 2 பேர் நல்லாவே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷும் ஹரிஷ் கல்யாணும். அவங்க 2 பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா அட்டகத்தி தினேஷ், அவருக்கு இந்த படத்துல டைலாக்ஸ் கம்மியா இருந்தாலும் படம் ஃபுல்லாவே அவர் வராரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே டைலாக்ஸ்லாம் இல்லாமலேயே நமக்கு கன்வே பண்றாரு. அந்த அளவு பயங்கர கன்வென்சிங்கா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. குறிப்பா சொல்லணும்னா, இந்த கிரிக்கெட், இந்த ஹீரோ கூட நடக்கிற ஈகோஸ், கிளாஷ், இதெல்லாம் தாண்டி சுவாசிகா கூட இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கெமிஸ்ட்ரி, காதல் காட்சி, அதுக்கப்புறம் அப்பா பொண்ணுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரின்னு சொல்லி இந்த படத்துல கிரிக்கெட்டை தாண்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயங்கரமா நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அதை எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட்டா ஆயிருக்கு. சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு ஒரு சூப்பரா பயங்கர கனெக்டிவிட்டியோட, எந்த ஒரு காட்சியுமே போர் அடிக்காத மாதிரி, ஹியூமர் இருந்தாலும் அதுவும் பயங்கர சுவாரஸ்யமா, ஹரிஷ் கல்யாணோட காதல் காட்சியா இருந்தாலும் சரி, அட்டகத்தி தினேஷோட காதல் காட்சியா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ ரசிக்கும்படியா இருந்துச்சு. பொதுவா சில படத்துலலாம் 2 காதல் காட்சிக்கான சீன்லாம் வந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா ஒன்னு சொதப்பிடுவாங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரிலாம் எதுவுமே சொதப்பாம டைரக்டர் சூப்பரா கொண்டு போயிருந்தாரு. இந்த படம் பார்க்கும்போது நீங்க 80s கிட்ஸாவோ இல்ல 90s கிட்ஸாவோ இருந்தீங்கன்னா தெரியும், இந்த படத்துல வர ஒவ்வொரு சின்ன சின்ன கிரிக்கெட் சீன்லாம் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு பெரிய பிளேயர் வரும்போது அவங்களுக்கு போடக்கூடிய பாட்டா இருக்கட்டும், இந்த படத்துல வரக்கூடிய கிரவுண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ்ன்னு சொல்லி எல்லாமே நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த அளவு இந்த படம் பார்க்கும்போது நம்ம ஏதோ நம்ம ஊர்லயே இருக்கிற மாதிரி நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த அளவு கனெக்ட் பண்ணிக்க முடியறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா சீன்ஸ்லயும் வர கான்வர்சேஷன், நம்ம ஃப்ரெண்டுக்குள்ள பேசிக்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலான டைலாக்ஸும், நம்ம வீட்ல எல்லாம் பேசிக்கிற மாதிரியான கான்வர்சேஷனா வச்சிருக்காரு ஒவ்வொரு சீன்லயுமே. அது எல்லாமே ரொம்பவே ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. அதனாலேயே என்னவோ இந்த படம் ரொம்பவே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு இந்த படத்துல, நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பட் அதெல்லாம் ரொம்பவே கம்மியான நெகட்டிவ்ஸ் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா கிரிக்கெட் படம் வந்தாலே அந்த பிளேயர்ஸுக்கான பில்டப் சீன், ஒரு பேட்ஸ்மேன்
பேட்ஸ்மேன் இருந்தானா அவருக்கான பில்டப் சீன் தனித்தனியா, ஒரு பவுலர் இருந்தாருன்னா அவருக்கான பில்டப் சீன் தனித்தனியா, இந்த மாதிரி எல்லா படத்துலயும் காட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் சின்ன சின்ன சீன் வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் பெரிய நெகட்டிவே கிடையாது. படம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தோணாது. இந்த மாதிரி இன்னும் இந்த கிரிக்கெட் படத்துக்கான டெம்ப்ளேட் சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் இந்த படத்தோட சின்ன சின்ன மைனஸ். இதை தவிர்த்து இந்த படத்துல ஏதாவது நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த படம் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான படமாவே அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸை பத்தி சொல்லியே ஆகணும். பொதுவா எல்லா கிரிக்கெட் படத்துலயுமே அந்த கிளைமேக்ஸ்ல அந்த மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. ஆனா இந்த படத்துல தோக்குற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த மேட்சை ஏன் தோக்குறாங்கன்றத நம்மளால முன்னாடி கெஸ் பண்ணிட முடியும். அது எப்படின்னா, ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கக்கூடிய ஒரு டீம்ல ஹரிஷுக்கு சின்ன வயசுல இருந்தே அவரோட ஜாதியை பார்த்து வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற அப்பேற்பட்ட டீம்ல ஜாதியே பார்க்காம ஹரிஷ் கல்யாணம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக வெளியில இருந்து வேற ஜாதி உள்ள 2 பேரை கூட்டு வந்து விளையாட வைக்கிறாங்க. அந்த மாதிரி விளையாட வைக்கும் போதே தெரியும் கண்டிப்பா இது நார்மல் படம் மாதிரி ஜெயிக்கிற மாதிரி இருக்காது, கண்டிப்பா இது தோப்பாங்க, அதுல வேற எதுவும் சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்கன்றது கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுவுமே கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல அந்த ஒரு சீன் முக்கியமான ரோல் ஒன்று பிளே பண்ணுது. ஸோ என்னதான் அந்த இடத்துல ஒரு சின்னதா கெஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் அந்த சீன் இந்த படத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சீன். அந்த கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி முடிச்சதுமே ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய சீன்ஸ் படத்துல ரசிக்கும்படியாவே வச்சிருந்தாங்க. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு படமாவும் மஸ்ட் வாட்சபிள் மூவியாவும் இருக்கு. இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இருக்க நீங்க யாரும் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று தட்டிட்டு நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க. 20 வருஷமா நாங்க கெத்து.